பொதுமக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடாக மாறிக்கொண்டே வருகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பழங்குடியின சமுதாய மக்களுக்கும் இன்னொரு சமுதாய மக்களுக்கும் நடுவில் பெரிய ஒரு கலவரம் அங்கே வெடிச்சது. இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. எலெக்ஷன் அன்னைக்கு நடந்தது, ஓட்டிங் டே அன்னைக்கு அங்கே கலவரம் நடந்தது. எலெக்ஷனை கூட ரத்து பண்ணிட்டு மீண்டும் எலெக்ஷன் நடத்தினாங்க அப்படின்றத கூட நம்ம நியூஸ் பேப்பர், சமூக வலைதளம் இது எல்லாத்துலேயுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் ஏன் இப்போ இந்த விஷயத்தை இப்போ எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் கலவரம் ஆரம்பிச்சது. ஜூலை மாதம் எல்லாத்தோட மனசையும் உழுக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம். 2 பழங்குடியின சமுதாய பெண்கள் நிர்வாணமாக ஒரு 1000 பேர் சேர்ந்த கும்பல் அவங்கள நடு ரோட்டில் இழுத்துட்டு வந்தாங்க. இழுத்துட்டு வந்து கொண்டு போய் கொன்னுட்டாங்க. இது சம்மந்தப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் நம்ம எல்லாருமே ஜூலை மாதம் பார்த்துருப்போம். ஏன்னா இந்த வீடியோ ஜூலை மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் ரொட்டேட் ஆச்சு. இதை பார்த்து எல்லாருமே நடுங்கிட்டாங்க. அதாவது பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லாமல் ஆண்கள், பெண்கள் எல்லாருமே ஒரு பெரிய கொலை நடுக்கத்தை கொடுத்தது அப்படின்னு தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோம். இது சம்மந்தப்பட்ட குடும்பங்கள் இது எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத நினைக்கும் போதே ஒரு பெரிய மரண பயத்தை காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுமையான சம்பவம் நடந்ததுனால இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி சிபிஐ உள்ள வந்திருக்காங்க. ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பாக இவங்கனால தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. இதில் சிபிஐ அவங்க தரப்பில் என்ன நடந்தது அப்படின்றத சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு கும்பல் என்ன பண்ணியிருக்குன்னா, உள்ளே பூந்து அந்த மக்களை காட்டுத்தனமாக வேட்டையாடி இருக்கு. அதாவது அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திருக்காங்க. பெரியவங்க, குழந்தைங்க, பெண்கள் இருக்காங்க. இதை எதுவுமே பார்க்காம ஒட்டுமொத்த மக்கள் மீதும் அவங்க தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஸோ இதனால இந்த கொடுமையான தாக்குதலுக்கு பயந்து அந்த கிராமத்தில் இருக்க ஒரு சில மக்கள், சில பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது காட்டுக்குள்ளே ஓடி தப்பிச்சிடலான்னு பாதி தூரம் ஓடி இருக்காங்க. அப்படி ஓடும் போது என்ன இருக்குது, ஒரு சில மக்கள் ரோட்டில் போலீஸ் ஜீப் நிற்கிறத பார்த்துருக்காங்க. ஸோ மொத்த பேர் அங்கே போனால் நம்ம எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 2 பெண்கள் கிட்ட, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரோட்டில் நிற்கக்கூடிய போலீஸ் ஜீப் கிட்ட போனோன்னா கண்டிப்பாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாராக இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் நீ ஹெல்ப் கேட்டனா அவங்க இங்கே வந்தாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் வழி, வேறு வழியும் நமக்கு இல்லை. போலீஸ் வந்தால் அந்த காட்டு மிராண்டி கும்பல் பயந்து நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு நினச்சி அந்த கிராம மக்கள் பேச்சை கேட்டு அந்த பாதிக்கப்பட்ட 2 பெண்களும் போலீஸ் ஜீப் கிட்ட போயிருக்காங்க. போலீஸ் ஜீப் கிட்ட போனேன்னு அங்கே 2 போலீஸ் ஆஃபீஸர் இருந்திருக்காங்க. இவங்க காருக்குள்ளே பார்த்தப்ப தான் தெரியுது, இவங்க பழங்குடியின அமைப்பை சேர்ந்த ஒரு ஆணுமே அந்த காருக்குள்ளே ஒளிஞ்சிருந்திருக்காரு. அதாவது போலீஸ்காரங்க கிட்ட கேட்டு அந்த காருக்குள்ளே இந்த மாதிரி எங்களை தாக்கப்படுறாங்க, நாங்கள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கோம், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜீப்புள்ள தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. ஸோ இதையும் பார்த்துட்டு இப்போ இந்த ஒரு ஆணும் அந்த 2 பெண்களும் போலீஸ்காரங்க கிட்ட போய் கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி எங்கள் கிராமத்தில் ஒரு கும்பல் உள்ள பூந்து எந்த ஒரு பாரபட்சமின்றி ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு எல்லாத்தையும் சரமாரியாக தாக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நீங்கள் உதவுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவோம், அந்த கும்பலும் கொஞ்சம் பயப்படுவாங்க, போலீஸ் இருக்காங்களே அப்படின்னு அந்த கும்பலும் கொஞ்சம் பயப்படுவாங்க, கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு இந்த ஒரு பதட்டத்தில் 2 பெண்களும் ஒரு ஆணும் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு அதுக்கு அந்த போலீஸ்காரங்க வாயிலேருந்து வந்த வார்த்தை என்னன்னா, இல்லைம்மா எங்கள் ஜீப்போட சாவி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எந்த அளவுக்கு இரக்கமற்ற ஒரு பதில் இதுன்றத பொதுமக்கள் பார்த்துக்கங்க. 2 பெண்கள் உயிருக்கு போராடுறோம், எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பு கேட்டு நிற்கும் போது அந்த போலீஸ்காரங்க இந்த வார்த்தை, அதாவது போலீஸ் ஜீப்போட சாவி இல்லையா அவங்க கிட்ட. இதை எந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும், இல்லை இந்த விஷயத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு எதுவுமே புரியல. உங்களுக்கு எதாவது புரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே நிலவி இருக்கு. பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்த பெண்களும் ஒரு ஆணும் அங்கே நிற்கிறாங்க. அந்த போலீஸ்காரரு போலீஸ் ஜீப்போட சாவி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு நடுவில் கொஞ்ச நேரம் ஒரு சில வாக்குவாதங்கள் போயிருக்கு. அதுக்கப்புறமும் அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. திடீர்னு அந்த போலீஸ்காரருக்கு என்ன தாட் வந்துச்சுன்னு தெரில, சரி ஜீப்பில் ஏறுங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த பழங்குடியின பெண்களையும் ஆணையும் ஏற்றிட்டு போலீஸ் ஜீப் அங்கேருந்து கிளம்பியிருக்கு. ஸோ இவங்க போயிட்டே இருக்கும் போது என்ன இருக்குன்னா, ரோட்டில் அந்த பழங்குடியின மக்கள் ஏரியாக்குள்ளே பூந்து கொடூரமாக தாக்குனாங்க இல்லையா, அந்த கும்பல் அந்த ரோட்டில் இன்னும் அதிகமாக நின்றுருக்காங்க. அங்கே வந்தவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய பேர், அதாவது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இவங்களுக்கு தெரியும்ல, இவங்க ஊருக்குள்ளே தாக்கியது யாருன்னு இவங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதை அவங்க அங்கே நிற்கிறத பார்த்துட்டு இவங்க 2 பேர், அந்த 2 பெண்களும் ஆணும் காருக்குள்ளே இருந்தே அதை பார்த்துட்டு அலறி இருக்காங்க. அலறி இருக்கும்போது போலீஸ் அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும் அந்த இடத்துல, இல்லை என்ன மாதிரியான ஒரு உதவிகள் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் அந்த கும்பல் இருக்கக்கூடிய இடத்துலையே போய் காரை நிப்பாட்டிட்டு இறங்கி ஒரு காட்டுக்குள்ளே தப்பிச்சு ஓடி இருக்காரு போலீஸ் ஜீப் ஓடிட்டு வந்த டிரைவர்.
அவர் ஒரு போலீஸ் தான். இந்த பெண்களையும் ஆணையும் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டுக்குள்ளே இறங்கி தப்பிச்சு ஓடி இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வீடியோவில் பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. அந்த 2 பெண்களையும் நிர்வாணமாக்கி ரோட்டில் வந்து நடக்க வச்சே கூட்டிகிட்டு போயிட்டு கொலை செஞ்சுருக்காங்க. பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இது வந்து தாக்குதல்னு ஒரு விஷயத்தில் நம்மளால் சொல்லி முடிச்சிட முடியாது. என்ன மாதிரியான கொடுமைகள் அப்படின்றது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ், மணிப்பூரை சேர்ந்த அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த விஷயத்துக்கு, இந்த கொலைக்கு ஒரு முக்கிய காரணம். இவங்க தான் இந்த 2 பெண்களையும் அந்த ஆணையும் கொண்டு போய் அந்த கும்பல்கிட்ட ஒப்படைச்சது அவங்க தான். ஸோ இதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், நாங்கள் எதுவுமே பேசலை. அதாவது இந்த நடந்த சம்பவத்தை நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த ஒரு விஷயம் வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டில் இந்த என்டையர் சம்பவமே அந்த எஃப்ஐஆர் காப்பியில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த எஃப்ஐஆர் காப்பியில் ஆடட் இன்ஃபர்மேஷன் இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த 2 பெண்களில், அதாவது பாதிக்கப்பட்டு உயிரை இழந்த இந்த 2 பெண்களில் ஒரு பெண்ணோட கணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்கில் வாரில் இந்தியாவுக்காக போராடிய இராணுவ வீரர் அவர். ஸோ இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது இது வந்து இன்னும் ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் வந்து அவங்க எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை மேற்கொள்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாட்டின் மகள்கள் தோற்றுவிட்டும் பிரிஜ் பூஷன் ஜெயித்து விட்டார். பிரிஜ் பூஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாக்ஷி மாலிக்கும் இன்னும் நிறையா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸும் சேர்ந்து டெல்லியில் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. என்ன காரணத்துக்காங்கன்னா, அங்கே விளையாட்டு வீராங்கனைகளுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து ஏற்படுது. யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஷன் அப்படின்றவர் தான். ஏன்னா அவர் தான் ஃபெடரேஷனோட தலைவர். அங்கே உள்ள வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய பெண்கள் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக நேஷனல் லெவல்லையோ ஸ்டேட் லெவல்லையோ அச்சீவ் பண்ணவங்க. ஸோ இந்த பெண்களுக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து பூஷனால் நடக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் ஏற்படுத்தினாங்க. லைக் அந்த ப்ரொட்டஸ்ட்காக அவங்க பல மாதம் ரோட்டில் தான் தூங்குனாங்க, ரோட்டில் தான் சாப்பிட்டாங்க, ரோட்டில் தான் உட்காந்தே இருந்தாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான நீதி வந்து உடனே கிடைக்கப்படவே இல்லை. லைக் வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டான டேஸ் கிடைக்கல. ஆனால் உடனே பூஷன் மேலே எஃப்ஐஆர் போடல. ஏன்னா அவர் வந்து ஒரு பிஜேபி எம்பி. ஸோ எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்துங்க. ஏன்னா சென்ட்ரலே அவங்க தான், இந்தியாவே ஆழ்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்ன கொலையே பண்ணாலும் அவர் மேலே வந்து எந்த ஆக்ஷனும் உடனே எடுக்க மாட்டாங்க. பெண்கள் ரோட்டில் நின்று கத்துனா என்ன, செத்தா என்ன, ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடவே ரொம்ப டிலே ஆச்சு. ஆனால் போராடின இவங்க மேலே உடனே எஃப்ஐஆர் போட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்து அதாவது அவங்களோட வாழ்க்கையே பணைய வச்சாங்க அந்த இடத்துல. ஏன்னா அந்தளவுக்கு சித்திரவாத, அந்தளவுக்கு கொடுமைகளை இவங்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் யாருமே வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகலை. கொஞ்சம் நாளைக்காக எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி யாருமே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு நிலைமை வந்து செட்டில் ஆச்சு. பட் ஸ்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா பூஷன் கைது பண்ணவே இல்லை. நாட்டுக்காக போராடின இவங்க விக்டிம்ஸ், இவங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்கள், இவங்க மேலே உடனே எஃப்ஐஆர் போட்டாங்க. அதாவது ரோட்டில் நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணீங்க, மக்களுக்கு இடையூறு ஏற்படுறீங்க அப்படின்னு இவங்க மேலே உடனே எஃப்ஐஆர் போட்டாங்க. இதெல்லாம் தாண்டி பூஷனை இன்றைக்கி வரைக்கும் கைதே பண்ணலை. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அது கூட அந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். போதிய ஆதாரங்கள் இல்லை, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக டிஸ்மிஸ் ஆகிருக்கா, இல்லை அந்த கோர்ட்டில் வந்து இது இன்னும் நிலுவையில் இருக்கா அப்படின்றது தெரியல. ஆனால் இவர் இன்னும் கைது பண்ணி ஜெயிலுக்கு போல, இவர் வெளியே தான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து இதோட ஒரு பெரிய லெவல் கொடுமை ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூபியில் கைசர்கஞ்ச் அப்படின்ற ஒரு தொகுதியில் இவரோட பையனுக்கு எம்பி சீட்டு பிஜேபியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு நாட்டுக்காக போராடி வென்ற பெண்களுக்கே வந்து பாலியல் துன்பம் கொடுத்த ஒருத்தரை கைது பண்ணாமல் இன்னைக்கு, அதாவது அந்த தொகுதியில் இவர் வந்து ஸ்டார் கேண்டிடேட் யார், இந்த பூஷன் வந்து அந்த யூபி தொகுதியில், அந்த யூபி நாடாளுமன்ற தொகுதியில் ஸ்டார் கேண்டிடேட்டு. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து அவர் விட்டு கொடுக்க மனசே இல்லை. ஏன்னா என்னாலும் நம்ம கட்சி தானே முக்கியம், கட்சி முக்கியம், இந்தியாவை நம்ம ஆட்சி செய்யணும், இதுதான் இவங்களோட ஒரு அல்டிமேட் கோல். மக்கள் செத்தாலாம் பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவருக்கு பதிலாக இவர் பையனுக்கு இந்த வாட்டி அங்கே சீட்டு கொடுத்து நிற்க வச்சுருக்காங்க. இது வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டில் இன்வால்வ் ஆன பெண்களுக்கு, அதாவது பாதிக்கப்பட்டு இந்த இந்தியாவில் தான் இருக்காங்க, இந்தியாவுக்காக பெருமை சேர்த்துருக்காங்க, மெடல் வின் பண்ணி இந்தியாவுக்காக பெருமை சேர்த்துருக்காங்க. உலக மக்கள்லாம் அதை எந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்க, பாராட்டியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒருத்தன் வந்து பாலியல் குற்றம் ஏற்படுத்தியிருக்கான். அவனை வந்து இன்றைக்கி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல, கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு, இல்லை டிஸ்மிஸ் ஆகிருக்கான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தில், அதாவது அவரோட பையனுக்கே வந்து அந்த தொகுதியில் சீட்டு கொடுத்து நாளைக்கு ஜெயிக்க வச்சிங்கன்னா அப்போ இந்த பெண்களோட நிலைமை என்ன? ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டு தான் நாங்கள் வந்து இந்தியா வந்து பெண்கள் வாழ தகுதியற்ற ஒரு நாடாக மாறிக்கொண்டே வருகிறது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த வீடியோவை உங்களுக்காக பண்ணோம். இல்லை உங்களோட
பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தப்பு, இது கரெக்டு, நீங்கள் மாற்றணும் அப்படின்னு உங்கள் தரப்பில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.